அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பூ ரெசிபி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பேருக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணவே தெரியாது. அப்புறம் சில பேருக்கு அது கசப்பாக செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கசப்பே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது இந்த வாழைப்பூவை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை அது கூட ஆட் பண்ணி இப்போது இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மல்லாட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் மல்லாட்டை ஆட் பண்ணி இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லாட்டை நல்லா வறுந்துருச்சு. இப்போது நம்மளுடைய வாழைப்பூ நல்லா கொச்சிச்சு. இப்போது இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூவை வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கசப்பு இருக்காது, சுத்தமாகவே கசப்பு இருக்காது. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம். இப்போது ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிப்போம். அது கூடவே உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இது நல்லா வதக்குவோம். வாழைப்பூவில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியுமா? இது பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும். லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். டைஜஷனுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கணும். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லாட்டையை தோல் நீக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய வாழைப்பூவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லாட்டையை இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ ரெசிபி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.